நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னதான்டா சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதானா? அவ்வளோதானா? டிசி வாங்கிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஆலைமணி அழாதடா. நீ போகாதடா மண்ட. ஆமாண்டா, நீ போகாத மண்ட. உங்க அப்பாவை எச்எம் கிட்ட இன்னொரு பேசி பார்க்க சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் வேலைக்காகாது. அழகந்தான் டிசியை கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். ஸ்டாலின் சார் என்னடா சொன்னாரு? பாவண்டா சார் எனக்காக சப்போர்ட் பண்ணி சண்டையெல்லாம் போட்டாரு. ஆனால் அழகா அவரையும் கேட்டான்னு சொல்லிட்டான். பணத்தை கொடுத்துட்டா ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க. அதான் எடுத்த பணத்தை திருப்பியும் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்னவா? திருப்பி கொடுத்தாலும் எடுத்தது தப்பு தான் சொல்கிறாங்க. தெரியுதுல, அப்புறம் ஏன்டா எடுத்த? அன்னைக்கு நான் கூடவே தான்டா இருந்தேன். எனக்கே தெரியாம பணத்தை எப்படா எடுத்த? விட்றா, திரும்ப முதலேருந்து வர. மண்டை, டீச்சர் பணத்தை எதுக்குடா எடுத்த? உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? நீ தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கூலை விட்டு போகாத. எனக்கு மட்டும் ஆசையா? நான் டிசி கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலடா. சும்மா கூப்பிட்டு சத்தம் போடுவாங்கன்னு தான் நினச்சேன். இப்படி மொத்தமாக போக சொல்ல. மண்டை, எங்கடா போற? மதுரையில் ஏதோ போர்டிங் ஸ்கூல் இருக்கான். அப்பா அதில் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உன்னை லீவ்ல கூட பார்க்க முடியாதா? டேய், ஏன்டா எப்படி அழுகுறான்? நீ ஏன்டா அழுவுற? பரிச்சை லீவெல்லாம் வரும்ல, அப்போ கண்டிப்பாக பார்க்கலாம்டா. அப்ப தீபாவளிக்கு வர மாட்டியா? தீபாவளி பொங்கலுக்கு கூட பார்க்கலாம். அப்புறம் கோயிலுக்கு எடுக்கும் போது அப்பாட்ட சொல்லி லீவ் போட்டு வரேன். கண்டிப்பா வருவீல. மண்டை, போய்தான்மாடா. டேய், எல்லாரும் அழுவாதீங்கடா. ஸ்டாலின் சார்கிட்ட சொல்லி இன்னொரு திரும்பியும் பேசி பாடுறா. அதெல்லாம் பேசியாச்சுடா. சார் என்னடா சொன்னாரு? அவரால் முடியாதுடா. ஹெச்எம் சார் அவருக்கு ஃப்ரெண்டு தானே. எல்லாம் சரிதான், ஆனாலும் அவரால் முடியாது. பணத்தை திருப்பி வச்சது தான்டா தப்பா. இதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம்டா. விடுங்கடா, அதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? பெல் அடிச்சிச்சு, நீங்களா கிளாஸுக்கு போங்க. இப்பதானே 10 பெல் வச்சிருக்கேன், அடுத்த பெல்லுக்கு போறோம். சாயங்காலம் மறக்காம எல்லாம் வீட்டுக்கு வந்துருக்கடா. உன் கூட சேர கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்குடா. ஏன்டா? தெரியாத மாதிரி கேட்குற. ஸ்கூல்ல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எங்க அப்பா கூட உன் கூட சேரக்கூடாதுன்னு அடிச்சாரா. நீ திருட்டு பையன், உன் கூட சேர்ந்தா கெட்டு போயிடுன்னு சொன்னாங்கடா. அழாதுரா மண்டை. எங்க வீட்டுலலாம் திட்டினாங்கன்னா நாங்க அப்படியே விட்டு போயிடுவோமா? ஆமாண்டா மண்டை, அழுவாதுரா மண்டை. மண்டை, என்னையும் பிடிச்சுக்கடா. குண்டா, கை பத்தலடா உன்னை கட்டி பிடிக்க. அலைமணியை பத்திரமா பார்த்துக்கோங்கடா. பார்த்துக்குறோம்டா. மண்டை, சாயங்காலம் நாங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கிட்ட வரோம். கண்டிப்பாக வாங்கடா. நீங்கள் கிளாஸுக்கு போங்க, நான் கிளம்புறேன். என்ன ஸ்டாலின், கதிர்வேலு வகுப்பாசிரியரா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சார்? என்ன இது, என்ன பஞ்சாயத்தா? அங்கிட்டு இங்கிட்டு ஆள்கள் நிக்க வச்சுட்டு வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க. அட என்னப்பா நீ, ஸ்டாலின் தரப்பு நியாயத்தையும் சொல்லட்டுமே. வீடியோ ஆதாரம் இருக்கு சார் என்கிட்ட. பெரிய வீடியோ ஆதாரம். வீடியோ ஆதாரம் தான் நாட்டுல என்ன பாடுபடுது தெரியுமில்ல. இந்த பார், அந்த வீடியோவில் இருக்கிறது கதிர்வேலே இல்ல, நீ ஏதோ கிராபிக்ஸ் வேலை பண்ணிருக்க அப்படின்னு கதிர்வேலோட அப்பாவே சொல்றாரு. ஆமா சார், ஜுராசிக் பார்க் கிராபிக்ஸ் பண்ணவங்க எல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் நான் இவ்வளவு அழகா கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். தப்பு பண்ணுன திறமையா நான் பிடிச்சிருக்கேன். என்ன பாராட்டுறதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. சரிப்பா, சரி சரி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஸ்டாலின், நீ என்ன சொல்ற? முடிவை நீங்க எடுத்துட்டு என்னென்ன சார் சொல்ல சொல்றீங்க? இல்லப்பா, உன் பக்கம் நியாயம் ஏதாவது இருந்தா சொல்லு.
சார் கதிர்வேல் ஒன்றும் டீச்சர் பணத்தை எடுக்கல சார். அவன் வீட்டில் இருக்க பணத்தை தான் சார் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கான். அப்ப யாருக்காக எடுத்தான்னு சொல்லுங்க. இவனை விட்டுட்டு எடுத்தவனை சஸ்பெண்ட் பண்ணலாம். அதைத்தான் அவன் சொல்ல மாட்டேன்றானே. அப்ப போக வேண்டியதான். சார் அதை விடுங்க சார், அவனே எடுத்ததாவே இருக்கட்டும். பணத்தை திருப்பி வச்சா தண்டனை இல்லைன்னு நம்ம சொன்னோமா இல்லையா சார்? சொன்னோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. சரி, இந்த மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் கிடையாதா? மன்னிப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சார் இனிமேல் பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? சுப்பு, மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? உன்ன மாதிரி இருக்க கூடாது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்திட்டேன். எல்லாம் பேசி முடிச்சு மேனேஜ்மெண்ட்ல சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன புதுசா கரணை மூணு? சரி விடுப்பா. சார் சொல்லுங்க சார். இந்த கதிர் வேலையும் அவங்க அப்பாவையும் உள்ள அனுப்புப்பா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில சந்திக்கிறோம். சங்கடம்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் சாமியை திருடன்னு சொல்லி வெளியில அனுப்புனதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. திருடன் சொல்லாம தியாகின்னு சொல்லி அவளே சுப்பு, அனுப்புவாங்க. விடு சுப்பு விடு. இந்த பாருங்க, இந்த உங்க பையனோட டிசி, அவனை வேற நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க. ஐயா ஐயா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஐயா, போயிட்டு அப்புறம் வாயா. அது சம்பந்தமா தான் பார்க்க வந்தேன். என்ன சகாயம், என்னாச்சு? ஐயா, டீச்சர் பணத்தை நான் தான் எடுத்தேன். நான் தான் எடுத்தேன். இந்தாங்க ஐயா. என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, குடிவி அன்னைக்கு லீவ் போட்டுதாருல, அந்த கிளாஸுக்கு சர்க்குலர் நான் தான் எடுத்துட்டு போனேன். அப்பதான் நடந்தது. யோ, என்னையா புது கதை விடுற? யார் உன்னை அப்படி சொல்ல சொன்னாங்க? யாரும் சொல்லையா, எனக்கு உதவி பண்ண போய் இந்த சின்ன பையன் மேல பழி வந்துடுச்சுயா. வளர வேண்டிய பையன் திருட்டு படத்தோட வளரக்கூடாதுன்னா நானே உண்மையை ஒத்துக்கிட்டேயா. தண்டனை எதுவாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்காதீங்கயா, எனக்கு கொடுங்கயா, எனக்கு கொடுங்கயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், பணத்தை எடுக்கும்போது அவன் பார்த்தாயா, ஆனா என்ன காட்டி கொடுக்கலையா. ஏயா, இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? நான் இல்லையா பெரிய மனுஷன், அவன் தான் பெரிய மனுஷன். நல்லா வந்து சேர்ந்தாங்க ஐயா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்கய்யா, என்ன மன்னிச்சிடுங்கய்யா. சார், வாடா. ஏய், கையெல்லாம் காட்ட வேணும்டா, விட்றா. சார் அது வந்து என்ன? சரி கட்டிக்கோ. தேங்க்ஸ் சார். தாத்தா பணம் எடுத்தது நீ பாத்தியா? ஆமாம் சார். டேய், அவர்தான் எடுத்தாரு, நீ ஏன்டா சொல்ல? ஏன்டா சொல்ல? ரொம்ப பாவமாக இருந்துச்சு சார். ரொம்ப நல்லவர் சார் அவரு. எப்பயும் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அதான். குட். உங்களை போய் தப்பா சொல்றாங்களேடா. இந்த ஸ்கூல்ல நீங்க தான்டா பெஸ்ட். சார் அதுவும் ஒரு பெரியவருக்கு, நிஜமாவே கஷ்டப்படுறவருக்கு உதவி பண்ண நல்ல எண்ணத்தோட போய் சொன்னவர். நிஜமாவே இது ரொம்ப நல்ல விஷயம்டா. பார்க்கறது தாண்டா நீங்க எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க. ஆனா பல சமயத்துல நாங்களே உங்ககிட்ட கத்துக்கிற வேண்டியதா இருக்கு. நான் பேசுறது ஏதாவது புரியுதா? ம், என்ன புரியுது? நீங்க என்ன பாராட்டுறீங்க சார். சரிடா, அடுத்தவங்களுக்கு உதவுறது நல்ல விஷயம்தான். அதுக்காக நீ ஸ்கூலை விட்டு போற அளவுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிற வச்சா அது முட்டாள்தனம். புரியுதா? ம், சரி, இந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா சார்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். சரியா? சரி. வா குருவி. நாங்க சார், நீ பண்ண நல்ல காரியத்துக்கு சாரோட சின்ன பரிசு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், சாக்லேட். தேங்க்ஸ் சார். சரி, கிளாஸுக்கு போ. ஓகே சார். சார் உங்க ஃபீலிங்கு ஓவராகுது.
இல்லை ஒரு அந்த பெரியவர் நடந்த விஷயத்த சொல்கிறப்ப எனக்கு அழுகே வந்துருச்சு குருவி. இவ்வளவு சாதாரணமாக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கான் பார்த்தியா? ஆமாம் சார். ஏன் குருவி, இப்போ ஏற்பட்ட பசங்களை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தியா ஸ்கூலில்? பாத்தியாயா அவங்க எப்படி இருக்காங்கண்டு? போதும் சார் புகழ்ந்தது. யோ, நான் இன்னும் கூட சொல்லுவேனியா, கதிர்வேல் மாதிரி லட்சத்தில் ஒருத்தையும் கிடைக்க மாட்டியா. அவ இடத்துல நான் இருந்தா கூட பயந்துக்கிட்டு உண்மையத்தையும் சொல்லியிருப்பேன். அது சரிங்க சார், அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்க, அதை மறந்துடாதீங்க. இருந்துட்டு போட்டு விடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல. ஆமையா, என் கிளாஸ்ல படிக்கிற பையன் ஒருத்தன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான், அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்காதா? அப்போ ஒரு ட்ரீட் கொடுக்குறது தந்துட்டா போச்சு, என்ன வேணும்? நம்ம கார்ல் மார்க்ஸ் பரோட்டா கட்டில நச்சுன்னு 4 பரோட்டாவும் சில்லி சுக்காவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளவுதானையா, வாங்கி கொடுத்தா போச்சு. அதுக்கு முன்னால என்ன வேணும்? லைட்டா ஏதாவது குடிச்சிட்டு. யோ, பரோட்டா கடையில தண்ணி வைப்பாங்கல்ல, லைட்டா இல்ல வெயிட்டா கூட குடிச்சுக்கோ. அது இல்ல சார், அப்புறம் ஒரு கோட்ரு. ஓஹோ புரிவே, ஒரு சின்ன பையன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான். நீ இவ்வளவு வளர்ந்துருக்க, எவ்வளவு சில்லறத்தனமா ட்ரீட் கேக்குற, அதுவும் குட் மார்னிங் சார். சார் சுக்காப்பி எதனா வாங்கிட்டு வருவா சார்? ஆமாய்யா, வாங்கிட்டு வந்து என் தலையில ஊத்து. சார் என்ன சார் அழக மாதிரியே மிமிகிரி எல்லாம் பண்றீங்க? சார் அழக மாதிரியே மாறு வேஷம்லாம் வர போட்டுக்கிறீங்க. யோ, என்ன நக்கலா? சார் நான் தான் ஏஹெச்எம் அழகன். என்ன சார் ஹெச்எம் சேர்ல போய் உட்காந்துக்கிறீங்க? ஆமா, இது பெரிய சிஎம் சேர். ஹெச்எம் சேர் தானே இது? ஓவரா ஃபீல் பண்ற? அது இல்ல சார், என்னைக்கா இருந்தாலும் இந்த சேர்ல நான் உட்கார தானே போறேன். எங்க அந்த சுண்ணாம்பு தலையா? ரவுண்ட்ஸுக்கு போய்கிறார் சார். இவர் பெரிய மேஜர் ஜெனரல், பட்டாலியனை பார்க்க ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காரு. பிஸ் அடிக்க போயிருக்காருன்னு சொல்லியா சார்? ஆமையா, ஒன்ஸ் அடிக்க போறப்போ 2 கிளாஸ் எட்டி பார்த்துட்டு ரவுண்ட்ஸுக்கு போனேன்னு கணக்கு காட்டுவாரு. எனக்கு தெரியாதா? ஆமையா, என்ன சொல்றான் அந்த ஆளு? ரொம்ப சந்தோஷமாகறாராம். எதுக்கா? அதான் இந்த ஸ்கூலையே நம்ம கதிர்வேலு கலக்கிட்டான்ல, அதுக்கு தான். என்னையா கலக்கிட்டான்? அந்த 10,000 ஆட்டைய போட்டிருக்கான். இவன் அக்யூஸ் நம்பர் 1. அதை பார்த்துட்டு இவன் காட்டி கொடுக்கல, குற்றத்துக்கு உடனே இறந்திருக்கான். இவன் அக்யூஸ் நம்பர் 2. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பேரையும் ஜட்டியோட விட்டு லாடம் கட்டுவாங்க ஐயா. இவங்க என்னன்னா இவன் என்னமோ வருங்கால இந்தியான்னு புகழ்றாங்க. சார் என்ன சார் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு போயினே இருக்கீங்க. 10,000 திருப்பி குத்துட்டானுங்கல்ல. யோ, இது என்ன அவமானமா? எப்படி சம்பாதிச்சான்? சேர் செஞ்சானா, வீடு கட்டினானா, இல்ல வயலில் தான் உழுதானா? எப்படி சார் இப்படி எல்லாம் வித்தியாசமா யோசிக்கிறீங்க? 2 தப்பு பண்ணவன தான் சுண்ணாம்பு தலையன் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான். ரூமுக்குள்ள ஒவ்வொருத்தனா போவானா, பணத்தை எடுத்தவன் தானா பெட்டியில போடுவானா. இங்க என்ன நாடகமா நடத்துறோம்? விடுங்க சார், என்னதான் இருந்தாலும் பணத்தை போட்டானுங்கல்ல. யோ, அந்த பெட்டியில 2 பேரும் துப்பி வச்சிருந்தான், நீ பாக்கலையா? ஆமா பார்த்தேன். சர்க்கஸ் நடத்துறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து கிளாஸ் லெக்சரா போட்டா இதான் ஆகும். என்னையா பாக்குற? ஒண்ணும் இல்ல சார், வீடியோ ஆதாரத்தோட ஒருத்தனை பிடிச்சேன். அந்த ஃபுட்டேஜை டிவியில கொடுத்தா கூட திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சுண்ணாம்பு தலையிட்ட கொடுத்தேன், ஒரு மண்ணும் ஆகல. ஏன் வீடியோ படம் எடுத்தேன்னு என்னையே கேள்வி கேட்கறாங்க. அதை விடுங்க சார். எதையா விட சொல்ற? இந்த உருப்படாத ஸ்கூலை ஹாஸ்பிட்டலா மாத்தலான்னு ஒத்தால நின்னு போராடுறேன். அந்த ஆபரேஷனுக்கு கொஞ்சம் கூட கோஆபரேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. யோ, ஆக்ஸ்போர்ட் என்னன்னு தெரியுமா? சார் பிளாக் போர்டு பாத்துக்கிறேன், நோட்டீஸ் போர்டு பாத்துக்கிறேன், ஏன் கேரம் போர்டு கூட ஆடிக்கிறேன். ஆனா இந்த ஆக்ஸ்போர்டை கேள்விப்பட்டது கூட இல்லையா சார்? ஆமையா, ஆக்ஸ்போர்டை வாங்கிட்டு வந்து கிளாஸ் ரூம்ல மாட்டி வைக்கிறேன். மொத்த ஸ்கூலையும் கூட்டிட்டு வந்து காட்டு. அப்படியா சார்? சரிங்க சார். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாப்பா. சரி, நான் அந்த சேர்ல உட்கார்ந்துருந்தத சுண்ணாம்பு தலையிட்ட சொல்லுவியா? பின்ன சொல்லாம ஏன் இப்படி? சார் போட்டு கொடுக்குற வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது சார். நீ பெரிய ஆளா வருவையா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். சரி, எஸ்தர் டீச்சரை பாத்தியா? இல்ல, ஏன் சார்? ஐயோ பாவம், பறிகொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட, அதை பாவியாக்கிட்டு திருநவங்களை பூரா தியாகி ஆக்கிட்டாங்க. எஸ்தர் டீச்சர் எங்கேயாவது பார்த்தா என்கிட்ட வந்து தகவல் சொல்லு. சரிங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங்.
குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நேற்று பூரா கிளாஸ் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஏங்க உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? பண விஷயத்துல நான் கொஞ்சம் கராரா நடந்துக்கிட்டேனோ? சேச்சா, இதுல உங்க தப்பு என்னங்க இருக்கு? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் காணாம போச்சுண்டா யாருக்கா இருந்தாலும் கோவமும் பதட்டமும் வரத்தானே செய்யும். அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியங்க. அது நான் எங்க வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். புரியுதுங்க. அப்படி இல்லைன்னா கூட நான் இந்த விஷயத்த இவ்வளவு பெருசா எடுத்திருக்க மாட்டேன். தேவை இருக்கு தேவையில்லைன்றதெல்லாம் வேற விஷயங்க. காணாம போன பணத்தை முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கத்தானே செய்யணும். ஆனா கதிர்வேலை அடிச்சு அவனுக்கு டிசி கொடுக்கற அளவுக்கு போனதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் தப்பு இல்லைன்றேன். ஏங்க இது மட்டும் நடக்கலண்டா கதிர்வேலோட நல்ல மனசு யாருக்குமே தெரியாமலே போயிருக்குமே. கடைசி வரைக்கும் யாராவது அந்த பணத்தை திருடிட்டு திருப்பி வச்சிருக்கான்னு நினைச்சிட்டே இருந்திருப்பாங்க. இப்பதான் அந்த பசங்க மேல எந்த பழியுமே இல்லையே. அது எப்படிங்க உங்களால எல்லாத்தையும் இப்படி பாசிட்டிவா எடுத்துக்க முடியுது? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. நீங்க ஒரு நல்ல டீச்சர். நாங்கெல்லாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உங்களை மாதிரி வர முடியுமான்னு தெரியல. சிரிக்காதீங்க சார், நான் சீரியஸா சொல்றேன். நீங்க செய்யற எல்லாத்துலயும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏங்க இப்ப எதுக்கு இப்ப இப்படி புகழ்றீங்க? நான் புகழல சார், பொறாமப்படுறேன். உங்களை மாதிரி இருக்க முடியலையேன்னு பொறாமப்படுறேன். சும்மா சொல்லாதீங்க. நீங்க மட்டும் என்ன சாதாரணமான டீச்சரா என்ன? வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் சூப்பரா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே சொல்றீங்க? அடடா, என்னங்க இது இப்படி எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு? இல்ல சார், நானும் நல்லவதான். நானும் பசங்களுக்கு சின்சியரான டீச்சரா தான் இருக்கேன். இருந்தாலும் உங்க அளவுக்கு வர முடியல. என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல சார், உங்க பசங்க மேல உங்களுக்கு எவ்வளவு ஒரு அக்கறை, அன்பு. அவங்கள யாராவது ஏதாவது சொல்லிட்டா எப்படி கோவப்படுறீங்க? அதுவும் அந்த கோவம் ஜென்யூனா இருக்கு. இன்ஃபேக்ட் கதிர்வேல் விஷயத்துல நீங்க கவலைப்பட்ட அளவுக்கு அவங்க அப்பா கூட கவலைப்பட்டிருப்பாரான்னு தெரியல. நிஜமாவே நீங்க நல்லவர்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நீங்களும் தாங்க முதல் மாச சம்பளத்துல சாக்லேட்லாம் வாங்கி கிளாஸ்ல கொடுக்கல. இதுல என்ன சார் இருக்கு? இது ஒரு சாதாரண விஷயம். என்னால அந்த பேச்சு போட்டியை தாங்க இன்னும் மறக்கவே முடியல. வெண்ணிலா ஜெயிக்கணும்னு 7CA பதறினதை பார்த்தப்போ எனக்கே பாவமா தான் இருந்துச்சு. அதனால ரவி ஜெயிச்சதுக்கு கூட என்னால பெருசா சந்தோஷப்பட முடியல. அன்னைக்கு பூரா நான் வெண்ணிலாவை பத்தி தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். அவளை நினைச்சுதான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, போட்டியில ஜெயிச்சது என்னமோ நாங்க தான். ஆனா எல்லார் மனசையும் ஜெயிச்சது நீங்க தான். நீங்க வேற. அதாங்க எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நாங்க எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறோம், எப்படியாச்சும் ஜெயிக்கிறோம். ஆனா நீங்க சான்ஸே இல்லைங்க. எஸ்தர், நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க பால் எடுக்கிற விதம், பசங்க என்ன சந்தேகம் கேட்டாலும் கோவப்படாம சிரிப்போட திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குங்க. வெண்ணிலா தோத்து போனப்ப நீங்க அவளுக்கு ஆறுதல் சொன்ன விதம் இருக்கு, இப்போ என் கண்ணுக்குள்ளே இருக்குங்க. போட்டி போட்டுக்கிட்டு நம்மளுக்குள்ள நல்ல டீச்சராக இருக்குன்னு நினைக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்டு தாங்க நல்லது. ஆமா, ஆனா இந்த போட்டி எக்காரணத்து கொண்டும் சண்டையா மாறிடக்கூடாது. அது உங்க கையில தாங்க இருக்கு. அப்போ நான் நல்ல டீச்சர் இல்லைங்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ஒரு பர்ஃபெக்டான டீச்சரு. ஏங்க இதே மாதிரி சண்டை ஓடுக்கிறாம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல.